வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஆயிலே சேர்க்காத ஒரு சிக்கன் கறி தான் பார்க்க போகிறோம், கேரளா ஸ்டைலில். வாங்க நான் இதை எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம். வீடியோ கடைசி வரை நீங்கள் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கொஞ்சம் கூட ஆயிலே சேர்க்காத ஒரு சிக்கன் குழம்புக்கு நம்ம ரெடி பண்ண போகிறோம். 1 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன், நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். குக்கரில் தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் அடிக்கனமான பாத்திரம் வேணும், அதனால் குக்கரில் எடுத்திருக்கேன். 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில், அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 20 சின்ன வெங்காயம், அதையும் முழுசாக வச்சுருக்கேன். இது கூட போட்டுடலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்க்கலாம். 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா பொடி போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பொடி, 2 டீஸ்பூன் மல்லிப்பொடி போட்டுக்கலாம். காரத்துக்காக 1 டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 5 பச்சை மிளகாய் கீறிட்டு இப்படி சேர்த்துக்கலாம். சின்ன ஸ்பூனுக்கு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துடலாம். இப்போ இதுக்கு தேவையான 2 ஸ்பூன் கல்லுப்பு சேர்க்குறேன். மீடியம் சைஸில் 3 தக்காளி பழம் இதையும் சேர்த்துடலாம். இதில் ஒரு 2 கொத்து போல் மல்லி இலை, ஒரு 2 கொத்து கருவேப்பிலை போட்டுடலாம். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். கை வச்சே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் ஒரு சொட்டு எண்ணெயும் சேர்க்கல, தண்ணியும் நம்ம இது வரைக்கும் சேர்க்கல. இப்போ இனி இதை அடுப்பில் நம்ம வைக்கலாம். தீயை மீடியம் ஃப்ளேமிலே வச்சுக்கலாம். இப்போது தண்ணி இதுலேருந்து கொஞ்சம் வெளியே வரும், அதனால் அப்படியே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுடலாம். இது மாதிரி சும்மா மூடி வச்சிடலாம். இப்போ 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். சிக்கனில் ஆயிலே சேர்க்கக்கூடாதுன்றவங்களுக்காக தான் அந்த ரெசிபி. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு, நிறைய ப்ரோட்டீன் எடுக்கணும் அப்படின்றவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஆயில் இல்லாமல் கொலஸ்ட்ரால் இருக்கவங்க, அப்படிப்பட்டவங்க இதே மாதிரி ஆயிலே சேர்க்காம இந்த கிரேவி பண்ணிக்கலாம். இந்த கறி அப்படி சூப்பராக பண்ணலாம். இப்போ இதில் தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கு. இப்போ வச்சு மூடி வச்சு 1 நிமிஷம்தான் இருக்கும். தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கு. மறுபடியும் ஒரு கிளறிட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் ஆகிட்டு திறந்து பார்க்கலாம். தண்ணி சேர்க்காமலே இவ்வளோ தண்ணி இதில் ஊறி வந்துட்டுருக்கு. இப்போ எதுவுமே இதில் நம்ம எண்ணெய் ஊற்றி வதக்காமல் வச்சுருக்கோம். இது மீடியமாக அல்லது சிம்மிலேயே கூட வச்சு, இப்போ சிம்மில் தான் நான் வச்சுருக்கேன். இன்னும் இது ஒரு 15 நிமிஷம் போல் வேகணும். ஒரு 5 நிமிஷம் ஆகிருக்கு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் வேக விடணும். இப்படியே இருக்கட்டும். இந்த குக்கர்லேயே விசில் போட்டால் ஒரு விசில் போட்டு எடுத்துக்கலாம். நான் அப்படி பண்ணலை. ஒரு 10 நிமிஷம் இதை வேக விடணும். வெந்த பிறகு பார்ப்போம். 1 கப்பு தேங்காய் எடுத்துருக்கேன். அதில் கொஞ்சம் பெருஞ்சீரகம் வச்சு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நல்ல பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். சிலருக்கு தேங்காய் சேர்க்க வேண்டாம்னா சேர்க்க வேண்டாம். நான் இந்த குழம்புக்கு சேர்க்குறேன். இது கேரளா ஸ்டைலில் பண்ணுறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் சேர்த்தா நல்லாயிருக்கும். நீங்கள் உங்களுக்கு பிடிக்கல, தேங்காய் சேர்க்கவே கூடாது அப்படின்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆகிட்டு நம்ம இதை எடுத்து பார்த்துடலாம். இப்போ நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு இருக்கு. இது சிக்கனில் உள்ள ஆயில் வெளியே வந்திருக்கு. சிக்கனில் உள்ள எண்ணெயும் அதில் உள்ள தண்ணியும் தான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா பார்த்தாலே தெரியுது எண்ணெய் பிரிச்சிருக்கு. இப்போ தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். அதில் ஜார் கழுவி தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்தது போதும். இனி கலந்து விட்டு இன்னும் ஒரு 15 நிமிஷம் அப்படியே சிம்மிலேயே வேக வச்சிடலாம். கறி நல்லா வெந்துடும். இப்போ ஒரு 3/4 பாகம் வந்து தான் இருக்குது. இந்த ஸ்டேஜில் தேவையாக உப்பு காரம் எல்லாம் பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். காரம் எல்லாம் பார்த்துட்டு உப்பெல்லாம் சரியாக இருக்குது. காரம் மட்டும் கொஞ்சம் நான் சேர்த்துக்கிட்டேன். நீங்களும் அது மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்ட காரத்தை இதில் சேர்த்துக்கோங்க. இல்லை இன்னும் கொஞ்சமாக தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் வற்றும், அதனால் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஆயிலே சேர்க்காத சிக்கன் கறின்னு தெரியும், பார்க்க தெரியல. அதே மாதிரி அது நல்லா ஆயிலாக நல்லா வந்திருக்கு. இதை இப்போ மூடி போட்டுடலாம். மூடி போட்டு நான் சிம் பண்ணிடுறேன். ஒரு 15 நிமிஷம் வேகட்டும், அப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ நல்லா வெந்திருக்கோம், நம்ம பார்த்துடலாம்.
தண்ணி எல்லாம் நல்லா வற்றி நல்லா வெந்திருக்கு, நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. போதும், இவ்வளவுதான். கொஞ்சம் மல்லி இலை போட்டுடலாம், ஒரு கத்து கருவேப்பிலையும் போட்டு விட்டுடலாம். இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம், அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஆஃப் பண்ணி 5 நிமிஷம் ஆனவரை பார்க்குறோம். பாருங்கள் சூப்பராக எப்படி இருக்குன்னு. ஆயில் சேர்க்காத சிக்கன் கறி மாதிரியே இல்லை, சூப்பராக ரெடியாக இருக்க மாதிரி நல்லாவே இருக்குது. பார்க்க சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். நீங்களும் இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேரளா ஸ்டைல் சிக்கன் கறி ஆயில் இல்லாமல் எளிய முறையில் அழகாக டேஸ்ட்டாக செய்து முடிச்சிட்டோம். நீங்களும் இதை ஒரு தடவை இது மாதிரி செய்து பாருங்கள். நான் என்ன அளவுகள் போட்டிருக்கனோ அதே அளவுகளில் போட்டு பாருங்கள். எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. காட் பிளஸ் யூ.